ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். டுடே நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் 8th ஸ்டாண்டர்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதே லாஸ்ட் பார்ட்டில் வந்து 5 சம்ஸு ஃபினிஷ் பண்ணியிருப்போம். 6th சம்மாக இந்த சம்மை பார்த்துருப்போம். அதை கண்டினியூஷன் பாருங்கள், எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் நான் சொல்ல வேண்டிய கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் வியூவர்ஸ் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு 0.5 செகண்ட்ஸ் தான் பார்த்துருக்கீங்க. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நம்முடைய சொல்ல வேண்டிய கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், டுடே பார்க்கலாம். இந்த சம்முடைய ஃபார்முலா அப்படியே நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம போட்டு பார்ப்போம். இந்த ஃபார்மேட்டை நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓகேவா, அப்ளை பண்ணலாம். பிரின்சிபால் நம்மளுக்கு தெரியும் 4000. ஓகேவா, 1 + 10/100 ஹோல் பவர் ஸ்கொயர். இது 1 + 1/2 × 10/100 ஹோல். ஓகே, ஸ்கொயர் பண்ணியாச்சு. ஓகேவா, அப்ளை பண்ணியாச்சு. இதை நம்ம கேன்சல் பண்ணலாமா? வெயிட், இதை அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 2 1s are 2, 2 5s are 10. ஓகேவா, அப்போது இங்கே சிம்பிளை பண்ணால் என்ன வரும் பாருங்கள். சிம்பிளை பண்ணால் 4000, 100 1s are 100, 100 10s are 110/100 ஹோல் ஸ்கொயர். இதை சிம்பிளை பண்ணால் 100 1s are 100, இங்கே 5 இருக்குது. அப்போது 105/100. ஓகேவா, எப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் போடணும். அந்த மாதிரி 4000 110/100 ஸ்கொயர் பண்ணுறப்போ 2 டைம்ஸ் போடலாம். 100 10s are 100, 105/100. இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? இந்த ஃபார்மேட் மட்டும் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகேவா, 2 0க்கு 2 0 கேன்சல், 1 0க்கு 1 0 கேன்சல், 1 0க்கு 2 0 கேன்சல். ஓகேவா, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். கேன்சல் பண்ணிட்டோமா? இப்போது ரிமைனிங் கேன்சல் பண்ணலாம். இருங்க, 2 2s are 4, 2 5s are 10, 5 1s are 5, 5 2s are 10, 5 1s are 5. இப்போ ரிமைனிங் எல்லாம் கேன்சல். மேலே இருக்கிற அப்படியே மல்டிப்ளிகேஷன் தான். மல்டிப்ளை பண்ணால் 2 11 11 × 21. இது ஓவரால் மல்டிப்ளை பண்ணோன்னா 5082. இது வந்து அமௌண்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு கேட்குறாங்க. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா A - P. அப்ளை பண்ணுங்க. 5082 - 4000 ஆன்சர்னா வரும் 1082. இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, 1082. ஓகேவா, 6th சம் நல்லா பாருங்கள். ஃபார்முலா அப்ளை பண்ணுறதா இங்கே வேலையை. ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். ஓகேவா, இது NMS எக்ஸாம் வேணால் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கவர்மெண்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா, இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அந்த எக்ஸாமில். ஓகேவா, NMS எக்ஸாம் பற்றி ஒரு வீடியோ போட்டுருக்கேன், எப்படி கேட்பாங்க, எந்த மாடல், அந்த மாதிரி மேக்ஸ் மட்டும் பார்த்தோம், மேட்டு சேட்டு பற்றி. அப்போ அதை பார்ப்போம், இதை பார்த்துக்குங்க, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். A principal become
2028. In 2 years at 4% per annum compound interest. Find the principal கேட்குறோம். 2 years விட்டு principal கேட்குறோம். இப்போது இதை அப்ளை பண்ணலாம். ஃபார்முலா அதுதான். நான் ஃபார்முலா A = P into 1 plus R by 100 whole power n. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? அமௌண்ட் அவங்களே கொடுத்தோம். எவ்வளோ? 2028 அவங்களே கொடுத்தோம். பிரின்சிபால் கேட்குறோம். அமௌண்ட் தெரியல. 1 plus rate of interest 4/100 whole power square. இதை என்ன பண்ணலான்னா அப்படியே கேன்சலும் பண்ணலாம். நம்ம அப்படியே நம்முடைய மெத்தடும் போடலாம். ஓகேவா? 2028 அப்படியே வச்சுட்டுங்க. பி சிம்பிளை பண்ணால் 104/100 கிடைக்கும் ஸ்கொயர். ஓகேவா? இது 2 டைம்ஸு போட போகிறோம். ஓல்தான் 2028 அந்த பிரின்சிபால் மட்டும் அப்படியே வச்சுடுங்க. இல்லைனா எப்படி கேன்சல் பண்ணிடலாமா? பிரின்சிபால் மட்டும் இங்கே வச்சுட்டு மீதாண்ட வரைக்கும் போயிடுங்க. 2028 அது பிரித்து எழுதலாம். மேலே போகிறப்போ மல்டிப்ளேஷன் டிவிஷனாக மாறும், டிவிஷன் மல்டிப்ளேஷனாக மாறும். இங்கே 100 அப்படின்றது டிவிஷன் இருக்குது. அதை மேலே போனால் மல்டிப்ளேஷன் மாறும். 2 டைம்ஸ் போட போகிறோம். 2 தான் போட்டோம். இப்போ 2 டைம்ஸ். ஓகேவா? இது நெக்ஸ்ட்டு 104 × 104. இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நம்ம இங்கே இன்னொரு மெத்தடு போடலாம். இங்கேயே நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 4/100 இருக்குல்ல, இங்கேயே சிம்பிளிஃபை பண்ணி போடலாம். 1 மினிட் இருங்க. நம்ம இந்த மெத்தடு போடலாம். பட்டு நம்ம சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக முடியும்னா கேன்சல் பண்ணால் நிறைய இது. ஓகே, போயிட்டே இருக்கு இந்த மாதிரி சம்பளம். ஸோ ஒரே நம்மள கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கணும். பாருங்கள். 2 2s are 4s are 4 425s are 100. ஓகேவா? ஒரே பெரிய நம்பரில் போட்டலாம். இப்போது 2028 = 1/4 இருக்கா? 25 1s are 25. 25 + 1 26. அப்போது P × 26/25 whole square. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2028 = இந்த பிரின்சிபாலை இங்கே கொண்டு வந்துடலாம். இல்லைனா பிரின்சிபால் அங்கேயே இருக்கட்டும். எந்த இதுவே மேலே கொண்டு வரலாமா? இப்போ கொண்டு வந்தால் மல்டிப்ளேஷன் 25 எல்லாம் டபுளாக மாறுமா? 2028 × 25 × 25 கீழே 26 × 26 வந்துடுச்சா? இப்போ இதை தான் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். கேன்சல் பண்ணிட்டா கிடைக்கிற ஆன்சர் தான் பிரின்சிபால். ஓகேவா? இப்போ என்ன கேன்சல் 26ஐயும் இது கேன்சல் பண்ணால் 78 கிடைக்கும். மறுபடியும் 26ஐ கேன்சல் பண்ணால் 3 கிடைக்கும். அப்போ ரிமைனிங் பார்ட்டுனா 3 × 25 × 25 3 மல்டிப்ளை பண்ணால் 1875. இதுதான் பிரின்சிபால். ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மாக நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? 8th ஸ்டாண்டர்ட் புக் பேக்கை ஃபுல்லாக பார்க்குறோம். எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு 8th சம். In how many years will 3,375 become rupees 4,096 at 1/3% per annum?
இஃப் த இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்ட் ஆஃப் இயர்லி கேட்குறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இன்ட்ரெஸ்ட்டு 13 1/3 கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆஃப் இயர்லி ஒன்ஸாக மாற்றணும். ஃபஸ்ட்டு இது இம்ப்ராப்பர் எஃபெக்ட்ஸாக மாற்றிட்டு அதை ஆஃப் இயர்லியாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட்டு 13 1/2 2 or 3 3 is 9 9 3 is 9 3 1 are 3 39 plus 1 40/3. இது வந்து இயர்லி ஒன்ஸுக்கு. இது ஆஃப் இயர்லி ஒன்ஸுக்கு போடணும். என்ன பண்ணணும் சொன்னேன், 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போது 40/3/2. ஓகேவா? இது அப்படியே கேன்சல் பண்ணலாமா? 20 சார் 40. அப்போ 20/3. அப்போது 20/3% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா ஆஃப் இயர்லிக்கு? இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணி போடலாம். ஆஃப் இயர்லி ஒன்ஸ் ஃபார்முலா என்ன சொன்னேன், A = P × 1 + R/100 பவர் 2n. இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணலாம். அமௌண்ட் அவங்களே கொடுத்தோம். அமௌண்ட் எவ்வளோ, 4096 அமௌண்ட் கொடுத்தோம். ஆனால் 3375 தான், 4096 சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? அப்போ அமௌண்ட் அவங்களே கொடுத்துட்டா. இப்போ அமௌண்ட்டு கொடுத்தா 4096 அசல் பிரின்சிபல் எவ்வளோ, 3375. அப்ளை பண்ணால் 1 + R/100. R எவ்வளோ, 20/100 ஹோல் ஸ்கொயர். ஹோல் ஸ்கொயருக்கு என்ன பண்ணால் 2n. நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்குறாங்க. ஸோ 2n. ஓகேவா? இதை நம்ம பண்ண போட்டு என்னன்னா அப்படி வச்சுங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகேவா? இங்கே 3 இருக்குல்ல, மறந்து பாருங்க. 3 ஒன்று இருக்குல்ல, 3 × 100 ஒன்று. ஓகேவா? 3 to 20/3 தானே வருது. அப்போது 3 போடணும். ஓகேவா? இந்த மல்டிப்ளேஷனுக்கிட்ட டிவிஷனை மாற்றிடலாமா? 4096/3000 375 = 1 + 20 3 × 100 2n. ஓகேவா? இதை கேன்சல் பண்ணலாமா? 20 கேன்சல் பண்ணலாம். 21 சார் 20, 25 சார் 100. ஓகேவா? அப்போ 5 days 15 வருதா? இப்போது இது எப்படி இல்லைன்னா 15 + 16 வரும். அப்போது 4096/3375 = 16/15 ஹோல் பவர் 2n. ஓகேவா? இப்போ ரெண்டு சைட்லையுமே கியூபிக் ரூட், ஸ்கொயர் ரூட்டில் க்யூப் ரூட் எடுக்கணும். ஓகேவா? க்யூப் ரூட் எடுக்கலாமா? க்யூப் எடுத்தால் 16/15 க்யூப் ரூட் எடுத்தால் 2n/3 வரும். இங்கே ரெண்டு செமே க்யூப் ரூட்டா 4096 க்யூப் ரூட் எடுக்கணும் by 3375. ஓகேவா? இதை க்யூப் ரூட் எடுக்கலாமா? மேலே க்யூப் ரூட் எடுத்தால் 16 வரும், கீழே வந்தால் 15 வரும். ஓகேவா? இது இந்த சைடு 4096 இந்த சைடு க்யூப் எடுத்தால் மேலே 16 கீழே 15 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு
இது இன்னொரு இம்பார்ட்டண்ட் என்னன்னா, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். இங்கே 2n/3 இருக்கா, இது இந்த பேட்டர்ன் இதை பாருங்கள். 2n/3 = 1 அப்படின்னு வைத்தோம். ஓகேவா? இப்போது 2n = 3. அப்போ n = 3/2. இதை எப்படி ரைட் பண்ணலான்னா 1/2 இயர்ஸாக ரைட் பண்ணலாம். அப்போ 1.5 இயர்ஸ் ஆகும். ஓகேவா? இதை பொறுமையாக யோசித்து ரைட் பண்ணுங்க. ஓகேவா? அதனால தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 9th சம். 9th சம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 3 years ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கண்டினியூஸ்லியாக கேட்டுருக்காங்க. ஃபஸ்ட் பார்ட் 7 part 8 yearsஸாக கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்மில் நான் நிறைய சொல்லியிருக்கேன். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போடலாம். A = P × 1 + A/100 1 + B/100 1 + C/100. இதுதான் இந்த ஃபார்முலா. A வந்து ஃபஸ்ட் இயரு, B வந்து செகண்ட் இயரு, C வந்து தேர்ட் இயரு. ஓகேவா? இதை அப்ளை பண்ணி போடலாம். 15,000 1 + 15. ஃபஸ்ட் இயருக்கு 15 தானே கொடுத்துருக்காங்க, போடுங்க. செகண்ட் இயரு 1 + 20/100. தேர்ட் இயருக்கு 1 + 25/100. ஓகேவா? இதை சுருக்க முடிஞ்சா சுருக்கிங்க. ஓகேவா? சிம்பிளை பண்ணிடலாமா? இங்கே 5 கேன்சல் பண்ணலாம். 5 3s are 15, 5 2s are 20. இதை மறுபடியும் கேன்சல் பண்ணால் 5 4s are 20, 5 20s are 100, 5 4s are 4, 4 5s are 20. 25 கேன்சல் பண்ணால் 25 1s are 25, 25 4s are 100. ஓகேவா? இங்கே 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்ளை பண்ணாடி அப்படின்னா 15,000 இன்ட்டு இங்கே ஆல்ரெடி 1 இருக்கா, அப்போது 1 + 3/20. நெக்ஸ்ட்டு 1 + 1/5. நெக்ஸ்ட்டு 1 + 1/4. இந்த வேல்யூ அப்படியே சப் பண்ணிட்டோம். நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக போட்டலாமா? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிடலாம். 21s are 20, 23 + 3 23. அப்போது 15,000 23/20. நெக்ஸ்ட்டு இது 6/5 5/4. இது மாதிரி வரும். இது கேன்சல் பண்ணால் 0க்கு 0 கேன்சல். 5 கேன்சல் பண்ணலாம். ஸோ 5 5 3s are 15. இங்கே 2 0. நெக்ஸ்ட்டு 4 1s are 4. இது 4 கேன்சல். 4 7s are 28, 4 5s are 30. 4 75s are 300. ஓகேவா? நெக்ஸ்ட் 1s are 2, 2 3s are 6. இப்போ ரிமைனிங் பார்ட் என்னென்ன இருக்குது? 75 இருக்குது, 23 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது. இது அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 25,875 கிடைக்கும். இது அமௌண்ட்டு. என்னது அமௌண்ட்? இப்போ நம்ம கேட்குற கொஸ்டின் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு.
அப்போ CI equal A minus B. 25,875 வந்து 15,000 மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணால் எவ்வளோது 1875 வரும். இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 10th sum. ஃபைண்ட் டிஃப்ரென்ஸ் வித் காம்பவுண்ட் டிஃப்ரெண்ட். இது சேம் பேட்டர்ன் தான், பட் இதுனா காம்பவுண்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோடைய டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க, கேட்குறாங்க. ஓகேவா, 5,000 1 year 2% per annum. ஆஃப் இயர்லி கேட்டிருக்காங்க. ஆஃப் இயர்லிக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணி போக போகிறோம். 2 years தெரியும், 3 years ஆஃப் இயர்லிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, காம்பவுண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் P into R by 100 whole power 2n. இது வந்து ஃபார்முலா. ஓகே, பாஸ் பண்ணிவிட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஆஃப் இயர்லிக்கான ஃபார்முலா, காம்பவுண்ட் அண்ட் சிம்பிள் டிஃப்ரென்ஸுடைய டிஃப்ரென்ஸ்க்கான ஃபார்முலா. ஓகேவா, ஸோ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணால் பிரின்சிபல் 5,000, நம்பர் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆஃப் இயர்லி ஒன்ஸ் கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு பார்ப்போம், இங்கே கொடுத்துக்கிறது இயர்லி ஒன்ஸு. இயர்லி ஒன்ஸு நமக்கு கேட்கப்பட ஆஃப் இயர்லினா, அப்போ ஆஃப் இயர்லினா 2/2 வந்து 1. அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 1. ஓகேவா, கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ரைட் பண்ணும். அப்போது 1/100 whole square. இப்போ அப்ளை பண்ணுங்க. 5,000 1/100 whole square 2 power n தானே, 2 power n தானே. அப்போது 2n நம்பர் ஆஃப் இயர் 1 year தான். அப்போது 2 into 1 2 தான். அப்படியே டேரெக்டாக போட்டிருக்கேன். ஓகேவா, இந்த 5,000 ஸ்கொயர் வந்து 1/100 into 1/100. 2 0க்கு 2 0 கேன்சல், 1 0க்கு 1 0 கேன்சல். 5 1s are 5, 5 2s are 10. ஓகேவா, அப்போ மேலே ரிமைனிங் என்ன பார்ட் இருக்குது 1/2 வருது. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 0.50 வரும். ஓகேவா, இதுதான் ஆன்சர். டிஃப்ரென்ஸ்க்கான இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போது லாஸ்ட்டாக நம்பர் இது சம்மில் பிரின்சிபால் இன்ட்ரெஸ்ட்டை ஓட்டை மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகேவா, இப்போ பார்ப்போம். இது டிஃப்ரென்ஸ் கொடுத்தான் 20 rupeesனு டிஃப்ரென்ஸ் கொடுத்தாச்சு. அவன் கேட்குறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறான். ஓகேவா, ஃபார்முலா டேட்டா அப்ளை பண்ணலாம். 20 பிரின்சிபால் 8,000 2 years தானே. அப்போது R/100 whole square ஆர் நான் கேட்குறோம். ஸோ பார்ப்போம், R/100 whole square இங்கே வச்சுட்டு ரிமைனிங் பார்ட் அங்கே எடுத்து போகலாம். 20/8000 இதை கேன்சல் பண்ணால் 0 0 கேன்சல், 2 1s are 2, 2 400. ஓகேவா, இப்போ நான் பார்க்கப்பட்டு பாரு R/100 whole square 1/400. இப்போது ரெண்டு சைட்லையுமே ஸ்கொயர் ரூட் இருக்கணும். ரெண்டு சைடுமே ஸ்கொயர் ரூட் இருக்கலாமா? ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நான் அது பாரு ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போது R/100
equal 1 ஸ்கொயர் எடுத்தால் 1, 400 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 200 வரும். ஓகேவா? இது அப்படியே இது கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணாமா? ஆர் மட்டும் இங்கே வச்சுட்டு 100/1 மினிட் சார் 20 வரும். ஓகேவா? 100/20 0 கேன்சல் 2 1 2 5 10. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் எல்லாம். ஸோ நோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு என்ன பார்த்துனீங்கன்னா அது சம்ஸு மட்டும் நோட் பண்ணிக்க பாருங்கள். ஓகேவா? அது லைனில் தான் போட்டிருக்கோம். அந்த சம்ஸ் இங்கிலீஷ் தெரியும், தமிழ் அந்த சம்ஸ் அந்த நம்பர்ஸ் மட்டும் வேல்யூ பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு சம் பார்ப்போம். சேம் மேட்டராக 3 இயர்ஸு கேட்டிருக்காங்க. சேம் மேட்டர் 3 இயர்ஸு கேட்டு பிரின்சிபால்ஸ் அசல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், அதை அப்ளை பண்ணலாமா? CI minus SI equal P into R/100 whole square 3 plus R/100. ஓகேவா? இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா ஒரு பிரச்சனை. 3 இயர்ஸ் கேட்டால் 1 டைம் நம்ம சிம்பிள் இந்த 2 இயர்ஸ் ஒரு ஃபார்முலா போடல, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2 டைம்ஸ் போட்ட சொல்லி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2 டைம்ஸ் போட்டுட்டு தேர்ட் டைம் போடும்போது 300 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதான் ஷார்ட் ட்ரிக்ஸ். ஓகே பார்ப்போம். ஓகே பார்க்கலாமா? சேம் மெத்தட் தான் பார்ப்போம். நம்ம டிஃப்ரென்ஸ் கொடுத்தாங்க அவங்களே எவ்வளோ 1134 கொடுத்துட்டாங்க. பிரின்சிபால் தான் கேட்குறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 15/100 ஸ்கொயர் 3 + 15/100. ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மெத்தட் உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஒன்றும் இல்லை, இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட 300 ஆட் பண்ணி லாஸ்ட்டாக போட்டலாம். ஓகேவா? இப்போ இது ஷார்ட் பண்ணி தான் தரப்போகிறேன், அதாவது சிம்பிளிஃபை பண்ணிடலாம் இது. ஓகேவா? அப்படியே 30 15 5 3s 15 5 2s 20. ஓகேவா? இதை சிம்பிளை பண்ணால் அதே சேம் தான். 3 இங்கே கீழே 20 வரும். அப்போ இருக்கிற வேலையை போட்டலாமா? 1334 பிரின்சிபாலு இருக்கிற வேலையாக 3/20 ஹோல் ஸ்கொயர். இது 20 3s 60 60 + 3 63/20. ஓகேவா? இப்போது நம்முடைய மெத்தட் வாங்க. பிரின்சிபால் 20 2 டைம்ஸ் போட்டணும். ஓகேவா? 3/20 2 டைம்ஸ் போட போகிறோம். இதை பிரின்சிபால் மட்டும் இங்கே வச்சிடலாம். இருக்கிற வேல்யூ 1134 20 2 டைம்ஸ் போட்டுக்குங்க. அப்படியே இங்கே 20 இருக்குது. 3 இருக்குது, 2 முறை 3 போட்டுங்க. லாஸ்ட்டாக 63 இருக்குது. ஓகேவா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஆன்சர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம 3 கேன்சல் பண்ணலாம். 63 கேன்சல் பண்ணால் இங்கே 21
த்ரீயாலே கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? 63 3 21 378 ஓகேவா? இது மறுபடியும் த்ரீயால் கேன்சல் பண்ணால் 126 சாரி தப்பாக போட்டு 1 மினிட் லெசன். ஃபஸ்ட்டு த்ரீயால் கேன்சல் பண்ணலாம். இதை த்ரீ சார் 9 ஓகேவா? 9 2 இருக்குது 23 இருக்குது 23 எவ்வளோனா 2 7 3 7 சார் 21 ரிமைனிங் பார்ட்டு விட்டா 8 ஓகேவா? மறுபடியும் த்ரீயால் கேன்சல் பண்ணலாமா? 2 சார் 3 2 சார் 3 2 சார் 6 1 3 9 6 சார் 18 வரும். இதை லாஸ்ட்டாக இது மாதிரி 3 கேன்சல் பண்ணலாம். இங்கே 63 இருக்கா? இதை 3 2 சார் 6 3 1 சார் 3 இதை கேன்சல் பண்ணால் 3 6 3 4 சார் 12 3 2 சார் 6 ஓகேவா? 42 இங்கே 21 மேலே எதுவுமே கேன்சல் ஆகுமா பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகாது. இப்போ ரிமைனிங் பார்ட் எல்லாமே டூவால் கேன்ஸ் 21 சார் 21 21 2 சார் 42 ஓகேவா? அப்போ ரிமைனிங் பார்ட் என்ன இருக்குது? 2 இருக்குது 20 இருக்குது 20 இருக்குது 20 இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் 16,000 இதுதான் பிரின்சிபால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இட்ஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஓகேவா? தேங்க்யூ அண்ட் ஆல்.